Hi, hello friends, welcome to UI Designer tutorial. Thanks for watching my channel, keep on watching me. Okay friends, last video பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Notepad++ ஓப்பன் பண்ணிடலாம். இது நம்ம வந்து சின்டாக்ஸ் இதை டிஃபால்ட்டாக வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட் இந்த ரெண்டும் பார்க்க போகிறோம். ஆர்டர் லிஸ்ட்னால் என்ன, அன்ஆர்டர் லிஸ்ட்னால் என்னென்னு தெரியணும். ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ புல்லட்டின் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அது தான் வந்து ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆர்டர் லிஸ்ட்னால் பாயிண்ட் நம்பர் போட்டு வரும் 1 2 3 4 5 6 அப்படின்ட்டு. நீங்கள் எதாவது லைனாக வந்து ஒரு 10 பேர் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஆர்டர் லிஸ்ட்டில் போட்டு எழுதலாம். அது வந்து பாயிண்ட்டாக வரும். இப்போ அன்ஆர்டர் லிஸ்ட் நீங்கள் வந்து புல்லட்டின் பாயிண்ட்ஸ் ஒரு 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து நீங்கள் எதாவது வெப்சைட் பண்ணுறீங்க, அதில் ஒரு 5 பாயிண்ட்ஸ் புல்லட்டின் பாயிண்ட்ஸ் போடணும்னா அன்ஆர்டர் லிஸ்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த பாடி டேக்கில் தான் நீங்கள் டைப் பண்ணணும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் வந்து ஒரு H1 டேக் போட்டுருங்க. இதில் வந்து ஒரு ஹெட்டிங் கொடுத்துருங்க, ஆர்டர் லிஸ்ட். ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த புல்லட்டின் பாயிண்ட்ஸ் சொல்லலாங்களா, இதை வந்து எல்ஐ டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல்ஐ டேக்குள்ளே தான் நீங்கள் கொடுக்குற வேல்யூ தான் புல்லட் பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக வரும். இந்த எல்ஐ டேக்கை நீங்கள் நார்மலாக கொடுத்தா ஒர்க் ஆகாது. ஸோ வந்து அதை நீங்கள் எப்படி கொடுக்கணும்னா இந்த ஆர்டர் லிஸ்ட்டோ அன்ஆர்டர் லிஸ்ட்டோ அந்த டேக்குள்ளே தான் கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து ஆர்டர் லிஸ்ட் தான் கொடுப்போம். ஸோ வந்து ஓஎல் டேக், அன்ஆர்டர் லிஸ்ட்னா யூஎல் டேக். ஓஎல் டேக்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ ஓஎல் டேக்கை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுக்குள்ளே தான் எல்ஐ டேக். இந்த எல்ஐ டேக்குள்ளே என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு புல்லட் பாயிண்டாக வரும். அதை டிசைட் பண்ணுறது இந்த டேக் தான், ஆர்டர் லிஸ்ட்டாக அன்ஆர்டர் லிஸ்ட்டாக. ஓகே, இதில் வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரௌசர் க்ரோம் கொடுக்குறேன். ஓகே, இதை நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கங்க, ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கங்க. ரெண்டாவது ஒரு நேம் கொடுக்கலாம், ஃபயர்ஃபாக்ஸ். அடுத்து ஒரு நேம் கொடுக்கலாம். ஓகே, கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. இப்போ வந்து ப்ரௌசரில் போயிட்டு நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஆர்டர் லிஸ்ட் 1 2 3 4 4 இருக்கு பாருங்கள், நம்பர் போட்டு வந்துருக்கு. இதுதான் வந்து ஆர்டர் லிஸ்ட். இது அன்ஆர்டர் லிஸ்ட் கொடுத்தா அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து இந்த ஆர்டரை வந்து இதெல்லாம் அப்படி காப்பி பண்ணிக்கோங்க. H1 டேக்லேருந்து ஓஎல் டேக் ஒரு அப்படி காப்பி பண்ணிவிட்டு இதுக்கு கீழே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இந்த ஆர்டர் லிஸ்ட் இருக்குல்ல, இதுக்கு பதிலாக அன்ஆர்டர் லிஸ்ட்டு போடுங்க. அவ்வளோதான், சிம்பிள். இந்த ஓஎலுக்கு பதிலாக நீங்கள் வந்து என்ன போடணும், யூஎல். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ மற்ற எல்லாம் உள்ளெல்லாம் சேமாக இருக்கணும். கண்ட்ரோல் எஸ் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிடுங்க. இப்போ போய் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணுங்கள். புல்லட் பாயிண்ட் வந்துருப்பாங்க. இதுதான் அந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட். நீங்கள் பாயிண்ட்டு போட்டு யூஸ் பண்ணால் இது யூஸ் பண்ணிக்கலாம், நம்பர் வேணுன்னா இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், ஆர் என்ஜாயிங் இட். வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீப் ஆன் வாட்சிங் மீ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.